வரமாட்டேது. சும்மா என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காது. நான் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லு. உனக்கு அவனுக்கு என்னடி ரிலேஷன்ஷிப்பு? இல்லை, எனக்கு புரியல. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. டேய் டேய், என்ன பிரச்சனை? உனக்கும் ஆளுக்கும் பிரச்சனையா? ஆமாண்டா, பிரச்சனை தான். நினச்சேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மாதிரி. சரி, என்ன பிரச்சனை சொல்லு. டேய் சொல்கிறா. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாத. எனக்கு சில விஷயம் தெரியும். இப்போ ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் பொய்யை நடிக்கவும் முடியல, இந்த உண்மையை ஏற்றுக்கவும் முடியல. சரி, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னால் ரொம்ப நம்பின ஒருத்தனால. அதான் ஃபக். முகேஷ், ஹலோ 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 முகேஷ். டேய் தனுஷ், எங்கடா இருக்க? எம்கே கூட தானே இருக்க. எம்கே கால் பண்ண எடுக்க மாட்டறான். ஹலோ என்ன பண்றதே தெரியல. ஹலோ டேய், எம்கே இல்லடா. எம்கே கூட தானே இருந்த. கேக்குதுல உனக்கு? நீ பேசுனதா கேக்குது. எம்கே எங்கடா? ஹலோ, கேட்கவே மாட்டேது. சை கேக்குது. ச்சே, ஃபோன் வேற பேசினா கேட்க மாட்டேது. இப்போ வேற காணும். இவனை வேற காணுமே. நேற்று நைட்டு என்ன பண்ண? யோசி. சில விஷயம் தெரியும். ஏன்டா தெரிஞ்சுக்கலன்னு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்கேயோ போய்ட்டு பயந்துட்டேன்டா. சரி, உன்னை ரொம்ப நம்பினேன்டா. ஆனால் நீயும் அவளும் என் சேர்ந்து என்னை இத்தனை நாளாக ஏமாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப தான் கோவமாக வந்துச்சு. ஒருத்தன் நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கடா போகிற? சொல்லு. உன் ஆள் ரொம்ப உஷாராக இருக்காண்டி. எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் நான் உன் ஆளை போட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? டேய், கேட்கவே மாட்டேது. சை